ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நாகர்கோயில் மார்க்கெட் ட்ரேடர் என்எம்டி. அதாவது நம்ம ஒரு சேலஞ்ச் வீடியோ வந்துட்டு கண்டினியூஸாக போட்டுருக்கோம். ஒரு வீடியோ லாஸ்ட்டாக போட்டிருந்தோம். அந்த வீடியோக்கு கொஞ்சம் நல்லா ரெஸ்பான்ஸ் இருந்துச்சு ஃபர்ஸ்ட் வீடியோ. ஸோ இந்த வீடியோ செகண்ட் வீடியோ. அதாவது ட்ரேடிங்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ட்ரேடிங்குள்ளே யாரெல்லாம் போகலாம், யாரெல்லாம் போக வேண்டாம் அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஓகேவா? ஏன்னா கொஞ்சம் சில ரூல்ஸ் இருக்கு ட்ரேடிங்ல. இப்போ இப்படி தான் இருக்கணும், இப்படி தான் பண்ணணும் அப்படிங்கிற ரூல்ஸுங்கிறது இல்லை. அது வந்து நம்மளா கிரியேட் பண்ணி வச்சது தான். பட் அதெல்லாம் வந்துட்டு இந்த நம்ம சொல்ல போகிற இந்த விஷயங்களுக்கு எல்லாம் வரப்போகுது. ஸோ முக்கியமா யாரெல்லாம் அந்த ட்ரேடிங்குள்ள போகலாம், யாருக்கெல்லாம் அந்த ட்ரேடிங் வேண்டாம் அப்படிங்கறத நம்ம பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி இன்னொரு விஷயம் என்னன்னா, 1-2 பாயிண்ட் மட்டும் பார்த்துட்டு க்ளோஸ் பண்ணிட்டு போக வேண்டாம். ஸோ கண்டினியூஸா வாட்ச் பண்ணுங்க. ஃபுல் வீடியோ முடியறதுக்கு முன்னாடி கண்டிப்பா உங்களாலையும் ட்ரேட் பண்ண முடியும். நீங்களும் இந்த கேட்டகரிக்குள்ள வர்ற மாதிரி நம்ம வந்து செட் பண்ணிக்கலாம். ஸோ ஜஸ்ட் வந்துட்டு இதை தெரிஞ்சுக்கோங்க. இந்த மாதிரி இருக்கிறவங்க வந்துட்டு ட்ரேடிங்குள்ள வரலாமா வர வேண்டாமா அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. 1 to 2 பாயிண்ட்ஸ் எல்லாம் பார்த்துட்டு யாரும் பேக் ஆக வேண்டாம். ஃபுல்லா வீடியோவை வாட்ச் பண்ணுங்க. ஓகேவா? ஸோ ஓகே, ட்ரேடிங்குள்ள யாரெல்லாம் வர வேண்டாம், யாரெல்லாம் எதுவும் பண்ண வேண்டாம் அப்படிங்கிறத இங்க ஒரு 5 பாயிண்ட்ஸ் நான் போட்டிருக்கேன். ஸோ ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஏஜ் அண்டர் 18 அண்ட் அபவ் 60. அதாவது ஒரு 18 ஏஜுக்கு உள்ளடி. அது வந்துட்டு நார்மலாவே எல்லாரும் சொல்றது. ஏன்னா அவங்களுக்கு அக்கௌண்ட் ஓபன் பண்றதுக்கும் கொஞ்சம் கஷ்டம், அண்ட் அவங்க வந்துட்டு எல்லா விஷயத்துலயுமே கொஞ்சம் வீக்கா இருப்பாங்க. ஸோ அவங்க வந்துட்டு அதுக்குள்ள மெச்சூர் வராதவங்க. ஸோ 18க்கு கீழே இருக்கிறவங்க வர வேண்டாம் அப்படிங்கிறது எல்லாருமே சொல்றது, பேசிக் தான் அது. அண்ட் அபவ் 60 இது வந்துட்டு என்னோட இதுல நான் சொல்றது. நிறைய பேர் சொல்லிருக்க மாட்டேங்க ஏன் அபவ் 60 வேண்டாம் அப்படின்னு நான் சொல்றேன்னா, அவங்க வந்துட்டு அந்த டைம்ல வந்துட்டு செட்டில் ஆகி இருக்கிற வேண்டிய ஒரு டைம் அப்படின்னு எனக்கு தோணுது. எப்படின்னா ஒரு 60க்கு அப்புறம் அவங்க வந்துட்டு ஒரு செட்டில்மெண்ட் இதுக்குள்ளே போயிடணும். அவங்க வந்துட்டு கிராஜுவலா ஒரு இன்கம் வர மாதிரி ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டோ அல்லது ஏதாச்சும் ஒரு விஷயத்த செட் பண்ணிட்டு அவங்க வந்துட்டு ஃப்ரீயா இருக்கிற டைம், அந்த டைம்ல அவங்க ட்ரேடிங்குள்ள வந்து இருந்துட்டு மண்டே பிச்சுட்டு இருக்க வேண்டாம் அப்படிங்கிறது என்னோட கருத்து. ஸோ அபவ் 60 வேண்டாம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ஓகே, செகண்ட் பாயிண்ட் வந்து எமோஷனலி வீக். அதாவது ப்ரோ நான் எமோஷனலாவே ரொம்ப வீக். அதாவது ஒரு ஒரு சின்ன காசு நான் வந்துட்டு இழந்துட்டேன் அப்படின்னா கூட என்னால் அதை தாங்கிக்க முடியாது அப்படிங்கிறதுலாம் நிறைய பேர் இருப்பாங்க. எப்படின்னா அவங்களால ஒரு ஒரு 100 ரூபாய் அவங்க கிட்ட இருந்து தெரியாம ஒருத்தங்களுக்கு மாத்தி கொடுத்துட்டாலே அவங்களால அந்த விஷயத்தை ஏத்துக்க முடியாது. அவங்க வந்துட்டு அதை நினைச்சு நினைச்சு 3 நாள் 4 நாள் ஏங்கி அழுதுட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி நிறைய பேர் இருப்பாங்க. ரெண்டாவது, அவங்களால வந்துட்டு ஒரு சின்ன லாஸஸ் அண்ட் சின்ன ஒரு கொஞ்சம் ப்ராஃபிட் வந்துச்சுன்னா ரொம்ப அதிகமா சந்தோஷப்பட்டுருவாங்க. ஒரு லாஸ் வந்துன்னா ரொம்ப அதிகமா கஷ்டப்பட்டுருவாங்க. இந்த மாதிரி இருக்கிறவங்க வந்துட்டு ட்ரேடிங்ல இருந்து கொஞ்சம் விலகி இருக்கிறது நல்லது அப்படின்னு வந்துட்டு என்னோட கருத்து. ஸோ ரெண்டாவது பாயிண்ட் வந்துட்டு எமோஷனலி நான் ரொம்ப வீக் ப்ரோ, என்னால வந்துட்டு ஹாப்பினஸையும் அதிகமா எனக்கு கிடைச்சிரும், அந்த அதே டைம்ல சேடுக்கும் நான் வந்துட்டு ரொம்ப ஃபாஸ்டாவே சோகமாயிரும் அப்படின்னு நீங்க இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கும் இந்த ட்ரேடிங் வந்து செட் ஆகுறது கொஞ்சம் கஷ்டம் தான். அடுத்த தேர்ட் பாயிண்ட் பாத்தீங்கன்னா பேஷன்ஸ் அண்ட் ஆங்கிரிமெண்ட். அதாவது பேஷன்ஸ்ல எனக்கு பொறுமை கிடையாது ப்ரோ, எனக்கு பொறுமை கிடையாது ப்ரோ, எதுனாலும் எடுத்த உடனே செஞ்சிடணும், இன்னைக்கு யோசிச்சேன்னா நாளைக்கு பண்ணிடணும், இன்னைக்கு விதை போட்டா நாளைக்கு முளைச்சிடணும் அப்படின்னு தான் என்னோட மைண்ட் செட் சின்னதுல இருந்தே நான் அப்படின்னு நீங்க நினைச்சிட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கும் ட்ரேடிங் செட் ஆகாது. அண்ட் ஆங்கிரிமேன், கோவப்படுறவங்க ரொம்ப கோவப்படுவாங்க. சில பேர் தொட்டதுக்கும் எடுத்ததுக்கும் கோவப்படுவாங்க. அந்த மாதிரி கோவப்படுறவங்களுக்கும் மார்க்கெட் வந்து செட் ஆகாது. ஏன்னா அவங்க வந்துட்டு கோவத்தை மார்க்கெட் மேல காட்டுவாங்க. நீங்க கோவத்தை அதிகமா காட்ட காட்ட உங்களுக்கு லாஸ் தான் அதிகமா வந்துட்டு இருக்குமே தவிர ப்ராஃபிட் வராது. ஸோ கோவப்படுறவங்க அப்புறம் பொறுமை இல்லாதவங்க வந்துட்டு இந்த ட்ரேடிங்ல இருந்து விலகி இருக்கிறது கொஞ்சம் நல்லது. ஓகேவா? அப்புறம் ஃபினான்ஷியலி வீக். ஃபினான்ஷியலி வீக் அப்படின்னா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ப்ரோ நான் வந்துட்டு ஃபினான்ஸாவே ரொம்ப வீக். என்ன வந்துட்டு எனக்கு வந்துட்டு வருமானம் வீட்டுல ரொம்ப கம்மி, என்னோட சேவிங்ஸ் கம்மி, எனக்கு வந்துட்டு அப்பா நிறைய சேர்த்து வச்சுட்டு போகல, எதுவுமே பண்ணல. நான் வந்துட்டு ஒரு லோன் வாங்கியோ ஒரு கடன் வாங்கியோ அல்லது எங்கிட்ட இருக்க நகை ஈடு வச்சோ நான் ட்ரேடிங் பண்ணலாமான்னு கேட்டீங்கன்னா வேண்டவே வேண்டாம். அந்த மாதிரி இருக்கிறவங்க ட்ரேடிங்குள்ள வரவே வேண்டாம். ஓகேவா? ஸோ அப்போ எப்படி இருக்கிறவங்க வரலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா அது வந்துட்டு அடுத்து வரும்போது பார்ப்போம். ஸோ இதுல வந்துட்டு ஃபினான்ஷியலி வீக் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். என்னோட பொருளாதாரம் ரொம்ப கம்மியான இதுல இருக்கிறது, அதனால என்னால இப்ப வர முடியாது அப்படின்னு இருக்கிறவங்க வர வேண்டாம். ஓகேவா? அவங்களுக்கு வந்துட்டு அந்த இது எல்லாத்தையும் எடுத்துக்கொண்டு வந்து அதுல போட்டுட்டு அவங்க வந்துட்டு சொல்றேன்ல ரொம்ப கஷ்டப்படுற ஒரு சுச்சுவேஷன் வந்துடும். ப்ராஃபிட் எடுக்கலாம், சப்போஸ் லாஸ் அந்த மாதிரி ஏதாச்சும் வந்துச்சுன்னா கூட அவங்களால அதுல இருந்து மீட்டு வர முடியாது. அவங்க கிட்ட ஆல்ரெடி இருந்த சேவிங்ஸும் லாஸா போயிடும். ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்க வேண்டாம். ஓகேவா? அதுக்கப்புறம் பீயிங் கிரீடி அண்ட் அட்வைஸ் ஹேட்டர்ஸ். பீயிங் கிரீடி அப்படின்னா என்னன்னு பாத்தீங்கன்னா, நிறைய பேர் வந்துட்டு பேராசைப்படுவாங்க. எப்படின்னா நான் சொல்றேன்ல, ஃபர்ஸ்ட் நான் கான்செப்ட் சொல்றேன்ல, ப்ராக்டிக்கலா திங்க் பண்ணாம 1 லட்சம் வச்சு ஒரு 2 நாள்ல 3 லட்சம் 4 லட்சம் அந்த மாதிரி திங்க் பண்ணுவாங்க. ரொம்ப வந்துட்டு பேராசைப்படுவாங்க. இன்னைக்கு ட்ரேடிங்குள்ள இறங்கிட்டோம்னா நாளைக்கு கார் வாங்கிடலாம், அடுத்த மாசம் கார் வாங்கிடலாம், அடுத்த மாசம் வீடு கட்டிடலாம், கல்யாணம் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பேராசைப்படுவாங்க. அந்த மாதிரி இருக்கிறவங்க ட்ரேடிங்குள்ள வர வேண்டாம். ஏன்னா நீங்க பேராசையோட ஒரு சேர்ல உட்காரும் போது அதுக்கான மைண்ட் செட் வந்து உங்களுக்கு வேற மாதிரி வேலை பண்ணும். அது என்ன பண்ணும் அப்படின்னா உங்களை ஓவர் ட்ரேட் பண்ண வைக்கும். ஓவர் ட்ரேட் நீங்க பண்ணீங்கன்னா ஓவர் லாஸ் ஆயிருவீங்க நீங்க. ஸோ வந்துட்டு அந்த ரொம்ப பேராசைப்படுறவங்களும் ட்ரேடிங்குள்ள வர வேண்டாம் அப்படிங்கிறது என்னோட கருத்து.
அண்ட் அட்வைஸ் ஹேட்டர்ஸ்னா என்னன்னா, சில பேருக்கு வந்து அட்வைஸ் கேட்கறது பிடிக்காது. அட்வைஸ் என்னன்னா, இப்போ ஃபாரெக்ஸ் ட்ரேடிங்னா இப்படிதான் இருக்கும், இப்படிதான் இருக்கும் அப்படின்னு சொல்லி சில பேர் சொல்லி தருவாங்க இல்லையா, அந்த அட்வைஸ் கூட சில பேர் கேட்க மாட்டாங்க. என்னன்னா, எனக்கு இது எல்லாமே தெரியும், நான் பண்ணிட்டேன், நான் வந்துட்டு 2 ட்ரேடு ப்ராஃபிட் பண்ணிட்டேன், எனக்கு எல்லாமே தெரியும், நீ சொல்றத நான் என்ன கேட்கறது, எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் இருப்பாங்க. அட்வைஸ் கேட்கவே மாட்டாங்க. அந்த மாதிரி இருக்கிறவங்களும் தயவு செய்து இந்த மாதிரி ட்ரேடிங்குள்ள வர வேண்டாம் அப்படிங்கிறது என்னோட கருத்து. நீங்க ஒரு டே 2 டேட்ல ப்ராஃபிட் பண்ணிருக்கலாம். ஆனா போக 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 நீங்க நிறைய விஷயங்கள் கத்துக்காம உள்ளே இருந்து, அதான் சொல்லல, ஒரு குறுகிய வட்டத்துக்குள்ளே இருந்துட்டு நீங்க உங்களுக்கானதை தேடுறப்ப வந்துட்டு அது உங்களுக்கு கடைசி நேரத்தில் ரொம்ப கஷ்டத்துல கொண்டு போய் விட்டுரும். ஸோ அவங்களும் இந்த ட்ரேடிங்ல இருந்து கொஞ்சம் விலகி இருக்கிறது நல்லது. ஓகேவா? அண்ட் அகைன் இதுல நான் மிஸ் பண்ணிட்டேன் என்ன அப்படின்னா, ஒரு சிங்கிள் சைல்டு, அதாவது என்ன சொல்றேன் அப்படின்னா, வீட்டுக்கு உங்களை நம்பிதான் ப்ரோ எல்லாமே இருக்கு, என் வீடு என்ன நம்பிதான் இருக்கு. ஓகேவா? நான் ஏர்ன் பண்ணலன்னா என் வீட்டுக்கு சாப்பிட்ற நிலைமை கூட மோசமாயிரும் அப்படின்னு இருக்கிறவங்க தயவு செய்து ட்ரேடிங் பக்கமே வர வேண்டாம். ஓகேவா? அவங்க வந்து ட்ரேடிங்ல காது கொடுத்து கூட கேட்க வேண்டாம். நீங்க வந்துட்டு உங்களோட டெய்லி ரொட்டீன் பார்க்க போயிருங்க. உங்களுக்கு ட்ரேடிங் பண்ற டைம் வரும். அண்ட் நான் ஃபர்ஸ்டே சொன்னது அதுதான், யாருமே வந்துட்டு ஃபர்ஸ்ட் 2 பாயிண்ட் பார்த்துட்டு போக வேண்டாம். நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, இதுல இருக்கிறது எல்லாமே நம்ம வந்து ஒரு எப்படி சொல்றது, முன்னாடில இருந்தே ஒரு கேட்டகரிக்குள்ள அப்படியே வந்துட்டு இருக்கு. ஆனா இதுல இருக்கிற எல்லா மட்டும் உங்களை உருவாக்க முடியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, கண்டிப்பா நீங்க உருவாகலாம். ஒரு நாள் 18 ஏஜுக்கு மேல நீங்க வரலாம். எமோஷனலா உங்களை நீங்க கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். ப்ரோ நான் எமோஷனல் வீக் தான், ஆனா என்னென்ன கண்ட்ரோல் பண்ணிப்பேன் அப்படின்னு நீங்க இருந்தீங்கன்னா கண்டிப்பா நீங்க வரலாம் இல்லையா? அதுக்கப்புறம் எனக்கு பொறுமை கிடையாது, நான் கோவப்படுவேன், ஆனா கண்டிப்பா நான் வந்துட்டு பொறுமையா இருப்பேன், கோவம் வராம நான் பாத்துக்குவேன், என்னால இதுக்குள்ள வர முடியும் அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா கண்டிப்பா ட்ரேடிங் பண்ணலாம். ஓகேவா? அண்ட் ஃபினான்ஷியலி வீக்கா இருக்கிறவங்களுக்கும் சப்போஸ் கொஞ்ச நாள் வளர்ந்து வர 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 அவங்களும் ஃபினான்ஷியலா ஸ்ட்ராங்கா மாறுவாங்க. புரியுதா? எல்லாருமே எப்பவுமே ஃபினான்ஷியல் வீக்கா இருக்கவே மாட்டோம். இன்னைக்கு நீங்க ஏழையா இருந்தீங்கன்னா கண்டிப்பா நாளைக்கு நீங்க வந்துட்டு பணக்காரங்களை மாறதான் செய்வீங்க. அது வந்துட்டு ஒரு ரூல், அது வந்து யூனிவர்சல் லா. ஓகேவா? நீங்க வந்துட்டு இன்னைக்கு ஏழையா இருக்கேன், நாளைக்கும் நான் ஏழையா இருப்பேன் அப்படிங்கிறது கிடையாது. நீங்களும் கண்டிப்பா பணக்காரன் ஆகுவீங்க. ஆனா அதுக்கு முயற்சி நம்ம எடுக்கணும், அதுக்கான கரெக்டான வேலை போகணும். ஓகேவா? தப்பான வேலை போயிட்டு ஏழையாவே இருந்துட்டு, யாரும் நிறைய பேர் சொல்லுவாங்க, நான் வந்து ஏழையா இருந்து ஏழையாவே எவ்வளவு பேர் சாவுறாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அது கரெக்டான பாத்துல போகணும், நல்லா உழைக்கணும். கண்டிப்பா நீங்க வந்துட்டு ஃபினான்ஷியலி ஸ்ட்ராங் ஆகலாம், நீங்களும் ட்ரேடிங்ல வரலாம். ஸோ நீங்க ட்ரேடிங் கத்து வச்சுக்கோங்க. நீங்க ஸ்ட்ராங் ஆகிறப்ப கண்டிப்பா அது வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகேவா? அண்ட் அகைன் பீயிங் கிரேடி, அட்வைஸ் ஹேட்டர்ஸ்லாம் கொஞ்சம் அட்வைஸ் கேட்டுக்கோங்க. ஓகேவா? அதாவது நான் நிறைய வீடியோல சொல்றது இதுதான் சொல்லுவேன், எப்படின்னா, ஒண்ணுமே தெரியாதவங்க கிட்ட போய் நீங்க அட்வைஸ் கேளுங்க. அட்வைஸ் மீன்ஸ் அவன் சொல்றது கேளுங்க. ஏன் அப்படின்னா, உங்களுக்கு தெரியாத ஏதாவது ஒரு பாயிண்ட் அதுல இருக்கும். 100 விஷயம் அவன் சொல்றான்னா அந்த 100 விஷயத்துல 99 விஷயம் தேவையில்லாத விஷயமா தான் இருக்கும். ஒரு விஷயம் உங்களுக்கு தேவையானதா இருக்கும், அதை நீங்க அவங்க கிட்ட இருந்து ஏத்துக்கலாம். ஸோ அட்வைஸ் வந்துட்டு கேளுங்க. அட்வைஸ் கேட்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்லாதீங்க. கிரிடி பேராசப்படுறவங்களும் அதுல இருந்து கண்ட்ரோல் பண்ணி வந்துடலாம் உள்ள. அண்ட் அகைன் இது யாரு ப்ரோ பண்ணலாம், ரொம்ப ஈஸியா யாரு பண்ணலாம் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, எனக்கான சேவிங்ஸ் நான் வச்சுட்டேன், எனக்கான இன்வெஸ்ட்மெண்ட்டையும் நான் பண்ணிட்டேன், எனக்கு வந்துட்டு கையில இப்போ காசு இருக்குது, இந்த காசை வச்சு எனக்கு அதை டபுள் ஆக்கணும், எனக்கு அந்த பணத்தை வச்சு கொஞ்சம் ட்ரேடிங் அல்லது கொஞ்சம் டிஜிட்டல் விஷயமா எனக்கு வந்துட்டு கொஞ்சம் பணத்தை டபுளா மாத்தணும், எனக்கு அதுக்கான இதுல இருக்க எல்லா குவாலிட்டிஸும் இருக்கு ப்ரோ அப்படின்னு நீங்க சொன்னீங்க அப்படின்னா கண்டிப்பா நீங்க வந்து ட்ரேடிங்குள்ள வரலாம். அண்ட் நிறைய பணம் இருக்கிறவங்க மட்டும்தான் வரணும் அப்படின்னு கிடையாது ப்ரோ. எனக்கு நான் சம்பாதிக்கல அப்படின்னாலும் என் வீட்டோட ப்ராப்ளம் கிடையாது ப்ரோ. இப்போ நான் சம்பாதிக்கிறது, இப்போ நான் இதை கத்துக்கிட்டேன் அப்படின்னா போக 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 என்னால என் வீட்டுக்கு ஹெல்ப் பண்ண முடியுமா அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா கண்டிப்பா உங்களால முடியும். இப்போ அதாவது இந்த ட்ரேடிங் நான் கத்துக்கிட்டு இதுக்கு உள்ள போறது வரைக்கும் என் ஃபேமிலி வந்துட்டு நல்லா அவங்க சர்வை பண்றதுக்கான எல்லாமே இருக்கு. பட் இதை நான் கத்துக்கிட்ட அப்புறம் என்னால வந்துட்டு என் ஃபேமிலியை வந்து நல்லா பாத்துக்க முடியுமான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா உங்களால பாத்துக்க முடியும். ஸோ அப்படி இருந்தாலும் இங்க கண்டிப்பா ட்ரேடிங் பண்ணலாம். ஓகேவா? ட்ரேடிங் நீ பண்ணலாம் நான் பண்ணலாம் அப்படிங்கிறதுலாம் கிடையாது. எல்லாருமே ட்ரேடிங் பண்ணலாம், எல்லாருமே ட்ரேடிங் கத்து வச்சுக்கலாம். ஓகேவா? பண்றதை விட எல்லாருமே கத்து வச்சுக்கோங்க. ஏன்னா நம்மளோட சேனலோட மோட்டிவே அதுதான், பீயிங் ப்ராக்டிக்கல் அண்ட் எல்லாமே ரியாலிட்டியை உடைக்கணும், ரியாலிட்டி பிச்சு உதறணும், அதுதான் நம்மளோட சேனலோட இது. ஸோ ட்ரேடிங் அப்படின்னு சொல்லிட்டு நாளைக்கு நீங்க ஒருத்தன் ஏமாறாம இருக்கிறதுக்காகவும் நீங்க ட்ரேடிங் கத்துக்கலாம். சம்பாதிக்கிறதுக்காக தான் கத்துக்கணும் அப்படின்னு கிடையாது. ட்ரேடிங்ல நீங்க ஒரு ஆள்கிட்ட ஏமாறாம இருக்கிறதுக்காகவும் ட்ரேடிங் கத்துக்கலாம். ஸோ ட்ரேடிங் எல்லாருமே கத்துக்கலாம். பட் இதுல இந்த கேரக்டர்ஸ்லாம் உங்ககிட்ட இருந்துச்சு அப்படின்னா நீங்க அதை கொஞ்சம் மாத்திக்கோங்க. ஓகேவா? எல்லாமே அப்படிதான். ஒரு ஃபாரின் எக்ஸ்சேஞ்சில் ஒரு பேர் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதுக்கு ஒரு கேரக்டர் இருக்கும், அது ஒரு கேரக்டர் மாதிரி தான் அது போயிட்டு இருக்கும். ஸோ அந்த கேரக்டர் அது மாத்துவோம், சேஞ்ச் ஆஃப் கேரக்டர்ஸ் வரும், மாறி போகும், எல்லாம் பண்ணதான் செய்யும். அது மாதிரி இந்த கேரக்டர்ஸ் உங்ககிட்ட இருந்ததுன்னா இதை நீங்க மாத்திக்கலாம் தாராளமா. ஓகேவா? ஃபினான்ஷியலி நீங்க வீக்கா இருந்தீங்கன்னா கண்டிப்பா நீங்க ஸ்ட்ராங்கா வரலாம்.
ஸ்ட்ராங்கா வந்ததுக்கு அப்புறம் நீங்க இந்த ட்ரேடிங்குள்ள வரலாம். அண்ட் அகைன் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறது ரொம்ப 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 முக்கியம் ஒரு மனுஷனோட லைஃப்ல. ஓகேவா? அந்த இன்வெஸ்ட்மெண்ட் எப்படி பண்றது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்துட்டு சொல்லி கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ அதையும் நம்ம சொல்லி தரலாம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் நம்ம இந்த ஃபாரெக்ஸ் ட்ரேடிங்குள்ள கண்டினியூஸா போவோம். இந்த ஃப்ரீ கோர்ஸ் நம்ம முடிப்போம். இந்த ஃப்ரீ சேலஞ்ச் வீடியோ நம்ம முடிச்சிடலாம். ஓகேவா? ஏன்னா வந்துட்டு இந்த ஃப்ரீ சேலஞ்ச் வீடியோக்கு வந்துட்டு நிறைய எதிர்பார்ப்பு இருக்கு. ஸோ இதை கண்டிப்பா முடிக்கலாம். அண்ட் அகைன் ஒன் திங், நிறைய பேர் வந்துட்டு என்கிட்ட கமெண்ட்ஸ்லயும் சரி இன்ஸ்டாகிராம்ல சரி என்னன்னா, பிரதர் நான் வந்துட்டு கன்னியாகுமரி தான், நாகர்கோவில் தான், நான் வந்துட்டு டைரக்டா அவங்கள பார்த்து ட்ரேடிங் கத்துக்கலாமா அப்படின்னு நிறைய பேர் கேக்குறீங்க. டைரக்டா என்ன வந்து பார்க்கலாம், நான் ட்ரேட் பண்றதை பார்க்கலாம் நீங்க. பட் அந்த எனக்கு வந்து கத்து கொடுக்குற அளவுக்கு எனக்கு செட்டப் இன்னும் ஒர்க் ஆகல. புரியுதா உங்களுக்கு? நான் ஆக்சுவலி இது என்னன்னா, என்னோட வீட்டுல வந்துட்டு சின்னதா ஒரு ரூம்ல வந்துட்டு என்னோட கம்ப்யூட்டர் ரூம்ல செட் பண்ணி சொல்லி கொடுத்துட்டு இருக்கேன். என்னால வந்துட்டு வீட்டுக்கு ஆட்களை கூட்டிட்டு வந்து உட்கார வச்சு சொல்லி கொடுக்குற அளவுக்கு என்னோட செட்டப் இன்னும் வரல. வீட்டு சிச்சுவேஷன் அப்படி கிடையாது. ஸோ அதனால என்ன வந்துட்டு அது கேட்கறப்ப வந்துட்டு எனக்கும் கொஞ்சம் ஆசையா தான் இருக்கு. ஆனா வந்து அது பண்ண முடியாத சிச்சுவேஷன் இருக்கு. ஓகேவா? கண்டிப்பா சீக்கிரமா வந்துட்டு நான் ஒரு ஆஃபீஸ் ஓபன் பண்ணுவேன். ட்ரேடிங்னு சொல்லிட்டு கண்டிப்பா நான் ஒரு ஆஃபீஸ் ஓபன் பண்ணுவேன். அங்கேயுமே நம்ம ஃப்ரீயா தான் கொடுக்கணும். ஸோ நான் ஃப்ரீயா கொடுக்கணும் அப்படின்னா கண்டிப்பா எனக்கும் அதுக்குள்ள ஒரு சிச்சுவேஷன் அமையணும். அப்பதான் என்னாலே வந்துட்டு ஒரு ரெண்ட் பே பண்ணி ஒரு ஆஃபீஸ் எடுத்து அங்க வச்சுட்டு என்னால ஈஸியாவே உங்களுக்கு டைரக்டாவே ப்ராக்டிக்கலா சொல்லித்தர முடியும். ஓகேவா? ஸோ அதனால வந்துட்டு இப்போதைக்கு என்னால வந்துட்டு அது முடியாது. ஆனா நீங்க நம்மளோட வீடியோஸ் வாட்ச் பண்ணுங்க. கண்டிப்பா நீங்க ஃபாரெக்ஸ் ட்ரேடிங்கை பத்தி எல்லாமே A to Z கத்துக்குவீங்க. நான் ரீசெண்ட் டேஸ்ல பாக்குறப்ப நிறைய பேருக்கு வந்துட்டு ஃபாரெக்ஸ் ட்ரேடிங்ல இருக்காங்க. ஆனா சின்ன சின்ன விஷயங்கள் நிறைய தெரியல. வீடியோ பாக்குற இது இவங்களுக்கும் நிறைய பேர் தெரியல. அன்னைக்கு நான் ஒரு நேத்து முந்தினத்து ஒரு வீடியோ பாக்குறப்ப ரொம்ப பிரபலமான ஒரு ட்ரேடரோட ஒரு வீடியோ, அவருக்கு வீடியோக்கு கீழே கமெண்ட்ல வந்துட்டு ஒருத்தர் ப்ரோ எஸ்எல்லாம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணியிருக்காரு. புரியுதா? அந்த எஸ்எல்லாம் என்ன அப்படிங்கறதையே அப்போ அந்த பிரபலமான யூடியூபர் சொல்லாம ஒரு ட்ரேடுக்குள்ள கொண்டு வந்திருக்காரு அப்படின்னு நான் நினைக்கிறேன். புரியுதா உங்களுக்கு? நான் எதை சொல்ல வரேன் அப்படிங்கிறது உங்களுக்கு புரியும். எஸ்எல் என்ன ஒரு ஸ்டாப் லாஸ் அப்படிங்கிறது அதுவே வந்துட்டு அவங்களுக்கு தெரியாம அவங்க கிட்ட வந்துட்டு ஒரு என்கல்ஃபிங் கேண்டில், பியரிஷ் என்கல்ஃபிங், புல்லிஷ் என்கல்ஃபிங் சொல்லிட்டு கேண்டில் பத்தி பேசுவோம், ஒரு ட்ரெண்டை பத்தி பேசுவோம். வேஸ்ட் இல்லையா? அதனாலதான் நம்ம வந்து பேசிக்ல இருந்தே வரும். நான் ஆல்ரெடி போன வீடியோ நீங்க பார்க்கலாம் போய் பாருங்க. அதான் நான் சொல்லியிருப்பேன் எந்தெந்த ஸ்டெப்ஸ்லாம் இதுல கவர் ஆகும்னு. பேசிக்ஸ்ல இருந்தே வரணும். அதாவது எடுத்த உடனே நீ வந்துட்டு இதை தூக்கி வீசிடு அப்படின்லாம் சொல்லிட முடியாது. அது எங்க இருந்து எடுக்கணும், எப்படி கையில ஹோல்ட் பண்ணணும், எப்படி நீ ஆங்கிள் வைக்கணும், எப்படி எரியணும், நீ எதுக்காக எரியணும், நீ எரிஞ்சா உனக்கு என்ன கிடைக்குங்கிறது பேசிக்ஸ்ல இருந்தே ஒருத்தவங்களுக்கு சொல்லி கொடுத்தா மட்டும்தான் அது வந்துட்டு அவங்க மைண்ட்ல அப்படி நிற்கும். அதுவுமே சில பேருக்கு மைண்ட்ல புரியாதப்ப எடுத்தோடனே ட்ரேடிங்லாம் எப்படி நீ இங்க வந்துட்டு ஒரு வீடியோ பார்த்துப்பீங்க நீங்க நிறைய பேர், ஒரு காமெடி ஆக்டரோட வீடியோ சொல்லிப்பாங்களே, எடுத்தோன்னு நீ 35,000 CE பை 35,000 P புட் அப்படி சொல்லிட்டு சொல்றதை கேட்டு நீங்க பண்ணீங்கன்னா கண்டிப்பா நீங்க வந்து லாஸ் தான் பண்ணுவீங்க. சோ அடிமட்டத்துல இருந்தே கத்துக்கோங்க. அட்வைஸ் கேட்கறத தப்பா நினைக்காதீங்க, கத்துக்கிறதையும் தப்பா நினைக்காதீங்க. 1000 விஷயம் இருக்கு அப்படின்னா திரும்ப திரும்ப ஒரு விஷயத்த நீங்க கேட்டாலும் அதுக்கு இடையில நீங்க கேட்காத ஒரு விஷயம் இருக்கும். ஒரு ஆள் மூலம் மட்டும் நீங்க நிறைய பேர் யூடியூப் வீடியோ பார்த்திருப்பீங்க. அதையும் தாண்டி நம்ம வீடியோ நீங்க பாக்குறீங்க அப்படின்னா கண்டிப்பா ஏதாச்சும் ஒரு விஷயம் உங்களுக்கு கிளிக் ஆகும். ஸோ என்னோட எக்ஸ்பீரியன்ஸ்ல நான் இன்ஸ்டிடியூஷன்ல ட்ரேட் பண்றது, என்னோட ஓன் ட்ரேடிங் பண்றது, நிறைய பேருக்கு நம்ம வந்துட்டு அதாவது நான் இன்ஸ்டிடியூஷன்ல பல பேரை பார்த்திருப்பேன். பக்கத்துல ட்ரேட் ஆனவங்க மினிட்ஸ் கணக்குல ட்ரேட் நடந்துட்டே இருக்கும். ஃபாரெக்ஸ் ட்ரேடிங்ல வந்துட்டு மூவ்மெண்ட்ஸ் ரொம்ப ஃபாஸ்டா இருக்கும், ட்ரேடிங் ரொம்ப ஃபாஸ்டா இருக்கும் இந்தியன் மார்க்கெட்டை விட. ஒரு ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட் அடிச்சுட்டே இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி எல்லாம் இருக்கிறப்பையும் நமக்கு தெரியும் இவங்களோட மைண்ட் செட் இப்படி இருக்கணும். எமோஷனலாக ரொம்ப 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 கண்ட்ரோலா இருக்கணும். அதாவது என்னோட ஸ்ட்ராட்டஜிஸை நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துடலாம், என்னோட ட்ரிக்ஸை நான் சொல்லி கொடுத்துடலாம், நான் கத்துக்கிட்டதை நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துடலாம். ஆனா என்னோட இமோஷனை நான் உங்களுக்கு கொடுக்க முடியாது இல்லையா? என் மைண்ட் எப்படி இருக்கு, எனக்கு எப்படி தோன்றது அப்படிங்கறது என்னோட எமோஷனை உங்களுக்கு கொடுக்க முடியாதுல்ல. அந்த எமோஷனை நீங்க தான் உங்களுக்கு உருவாக்கிக்கணும். புரியுதா நான் சொல்றது? அந்த எமோஷனை நீங்க உங்களுக்கு உருவாக்கணும் அப்படின்னா கண்டிப்பா அதையும் நான் சொல்லி தருவேன். எமோஷனல் எப்படி நீங்க ஸ்ட்ராங்கா இருக்கணும், ஒரு ட்ரேட் எடுக்கிறப்ப எப்படி இருக்கணும் அப்படிங்கிறது. ஸோ ஓகே, ரொம்ப லென்த்தா வீடியோ போயிட்டு இருக்கு. ஸோ யாரெல்லாம் ட்ரேடிங்ல வரலாம், யாரெல்லாம் ட்ரேடிங்ல வரக்கூடாதுங்கிறத பார்த்துட்டோம். அடுத்து வரக்கூடிய வீடியோஸ்ல கண்டினியூஸா ஃபாரெக்ஸ் ட்ரேடிங்கோட பேசிக்ஸ் வரப்போகுது. ஓகே, அடுத்த வீடியோ நம்ம எதை பத்தி பேச போறோம்னா ஃபாரெக்ஸ் ட்ரேடிங்னா என்ன, ஃபாரெக்ஸ் அதாவது ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் வேல்யூ என்ன அப்படிங்கிறத பார்க்க போறோம். இனி வந்துட்டு இந்த பேசிக்ஸ் முடிஞ்சிச்சு. இதோட பேசிக்ஸ் மீன்ஸ் யாரெல்லாம் வரலாம், போன வீடியோல சொல்லிருந்தோம் இதெல்லாம் கவர் ஆக போகுது, இது முடிஞ்சு போகுது. அடுத்த வீடியோஸ்ல இருந்து என்ன வரப்போகுதுன்னா ஃபாரெக்ஸ் ட்ரேடிங் என்னங்கிறது நம்ம உள்ள என்டர் ஆக போறோம். ஸோ மறக்காம நீங்க வந்து நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க, இன்ஸ்டாகிராம ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. சின்ன சின்ன ஷார்ட்ஸ் பாருங்க. ஓகேவா? சின்ன சின்ன ஷார்ட்ஸ்ல வந்துட்டு இந்த கோர்ஸை தாண்டி சின்ன சின்ன விஷயங்கள் நான் போடுவேன்.
ஓகே, அதனால ஷார்ட்ஸ் பாருங்க, இன்ஸ்டாகிராம்ல போய் ஃபாலோ பண்ணிக்கோங்க, யூடியூப்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் வீடியோ. கீப் வாட்சிங் ஆல் வீடியோஸ். எல்லா வீடியோஸும் பாருங்க, எல்லாமே ஃபுல்லா பாருங்க, பாதி வரை கேட்டுட்டு எதுவுமே டிராப் பண்ண வேண்டாம். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கமெண்ட்ல சொல்லுங்க, பிடிக்கல அப்படின்னாலும் அதையும் கமெண்ட்ல சொல்லுங்க, ப்ரோ இதை மாத்திக்கோங்க அப்படின்னு. நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க மைக் வந்துட்டு சவுண்ட் கேட்கல அப்படிங்கிறதுக்குன்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்காக தான் மைக் வாங்கியிருந்தோம். ஒரு நாள் வீடியோ கூட போடாம ஸ்டாப் பண்ணி வச்சிருந்தோம். உங்களுக்கு என்ன தேவைப்படுதோ அதை தான் நான் கொடுக்க முடியும். என்னுடைய மைண்ட் செட்ல நான் ஒரு சைட்ல ஓடிட்டு இருப்பேன். நீங்க என்ன சொல்றீங்களோ அதை வந்துட்டு கண்டிப்பா நான் திருத்தி உங்களுக்காக பண்ணுவேன். ஓகேவா? நீங்க சொல்லி நான் கேட்கணும் அப்படின்லாம் நான் சொல்லவே மாட்டேன். சின்ன பையன் ஒரு விஷயம் சொன்னா கூட அதை நான் கேட்பேன். அது எனக்கு ஒரு மைண்ட் செட். அப்படி இருந்தாதான் நீங்களும் எமோஷனலா ஸ்ட்ராங் ஆக முடியும். ஸோ மறக்காம நம்ம வீடியோ ஃபுல்லா பாருங்க. உங்களுக்கு என்ன தோணுங்கிறத கமெண்ட்ல சொல்லிட்டு போயிருங்க. ஓகே, தேங்க்யூ.